குருநாதர் காட்டிய அருள்வழியில் நம் முன்னோர்களை அழியா ஒளி சரீரம் பெற தியானிப்போம். சப்தரிஷி மண்டலங்களின்பால் நினைவை செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று ஏங்கி அதிலே அகஸ்திய மகரிஷிகளின் அருள் சக்தியும் மகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் போகமா மகரிஷியின் அருள் சக்தியும் காளிங்கநாதரின் அருள் சக்தியும் வியாசக பகவானின் அருள் சக்தியும் வான்மீகிமா மகரிஷியின் அருள் சக்தியும் கோலமா மகரிஷியின் அருள் சக்தியும் விருகுமா மகரிஷியின் அருள் சக்தியும் அத்திரிமா மகரிஷியின் அருள் சக்தியும் கொங்கணமா மகரிஷியினுடைய அருள் சக்தியும் ஆக இந்த 10 மகரிஷிகளுடைய அருள் சக்தியும் இந்த 10 மகரிஷிகளை போன்று விண்ணிலே துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் கணவன் மனைவியாக சப்த ரிஷிகளாக இருக்கக்கூடிய அந்த அனைத்து ரிஷிகளுடைய ஆற்றல்களும் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து அந்த பேரருள் பேரொளி உணர்வுகள் எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர்ந்து அந்த மகரிஷிகள் ஒவ்வொருவரும் அவர்கள் எவ்வாறு இந்த பூமியிலே பேரானந்த பெருமகிழ்ச்சி கொண்டு கணவன் மனைவியாக ரிஷி பத்தினியாக உயிருடன் ஒன்றி விண்ணுலகம் அவர் எவ்வாறு சென்றார்களோ உயிருடன் ஒன்றிய உணர்வுகள் அனைத்தையும் அவர்கள் எப்படி ஒளி சுடராக மாற்றினார்களோ சப்தரிஷி மண்டலத்தின் ஒரு அங்கமாக இன்றும் வாழ்வாங்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தகைய அரும்பெரும் சக்தி இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய இந்த 33 கோடி தேவாதி தேவர் என்ற அணுக்கள் பெற்று எங்களுக்குள் அந்த மகரிஷிகள் ஞானிகள் அவர்கள் விண் சென்ற உணர்வுகள் அவர்கள் மற்றவர்களையும் தங்கள் அரவணைப்பில் அழைத்து செல்லும் என்ற அந்த மகரிஷிகள் தான் அந்த மகரிஷிகள் வாழும் எல்லைக்கு அழைத்து செல்லும் விதமாக அவர்கள்தான் இங்கே நம்மை அணுகி வருகின்றார்கள். அவர்கள்தான் நம்மை அவர்கள் வாழும் இடங்களுக்கு எல்லைக்கு நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அரவணைப்பிலே தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அவர்கள் நம்மை அரவணைத்து செல்லும் அந்த மகரிஷிகளுடைய பெயராற்றல்கள் இந்த தியானத்தில் அமர்ந்திருக்கும் இந்த அனைவரது உடல்களிலும் உறுப்புகளிலும் உருவாக்கிய அணுக்களும் அந்த சக்தி பெற வேண்டும். ஈஸ்வரா, அந்த மகரிஷிகளுடைய ஆசை, அருள் ஆசை, அவர்கள் விண் சென்ற ஆசை, விண்ணிலே வாழ்வாங்கு வாழச் செய்யும், அழியா வாழ்க்கை வாழச் செய்யும், மரணமில்லா பெருவாழ்வு வாழச் செய்யும் அந்த மெய்ஞானத்தினுடைய அந்த மெய்ஞானிகள் பெற்ற அவர்கள் கடும் தவத்தால் பெற்ற அந்த ஆற்றல் மிக்க சக்திகள் அனைத்தும் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்க நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். எங்கள் குடும்பத்தார் அனைவரும் பெற வேண்டும். ஈஸ்வரா, நம்மை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கும், வழிகாட்டி கொண்டிருக்கும் அந்த மகரிஷிகளுடைய கூட்டமைப்பு, அந்த மகரிஷிகளுடைய அருள் உணர்வுகள் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். ஈஸ்வரா, இந்த மகரிஷியினுடைய எண்ணம், அந்த ஏக்கம், அந்த ஆசை இந்த பூமியில வாழக்கூடிய தன் இன மக்களை தன்னை போன்று தன் இனமாக தன்னை போன்று ரியாக வளர வேண்டும், வாழ வேண்டும். தன் இனமாக வழி வழியாக அந்த மகரிஷிகளின் ஞானமாக ஒவ்வொரு பூமியிலும் வழி வழியாக வாழையடி வாழையாக எந்த ரிஷியினுடைய உணர்வு இது வளர்த்து பெருக்கின்றதோ அந்த ரிஷியினுடைய அருள் உணர்வுகள் நாங்கள் அனைவரும் பெற்று அவருடைய அரவணைப்பிலே நாங்கள் அனைவருமே அந்த அருள் வழி வாழ்ந்து பேரானந்த நிலை பெற வேண்டும். அனைவருக்கும் இந்த அருள் சக்தியை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைய வேண்டும் என்று ஏங்கி உயிரான ஈசனை வேண்டி, ஞான குருவை வேண்டி, இந்த மகரிஷிகளை வேண்டி இப்பொழுது இன்று நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். இதையெல்லாம் பெற நாம் இயங்குகின்றோம். இந்த அருள்வழியும் பெற்றிருக்கிறோம் என்றால் நம்மை உருவாக்கிய இந்த குல வழி, நம்முடைய குலங்களின் தெய்வங்களான நம் தாய் தந்தையரும் அவரை உருவாக்கிய தாய் தந்தையரும் இதுபோன்று கொடி வழியாக நம்மை உருவாக்கி நமக்கெல்லாம் இந்த சக்தியை பெற, இந்த அழியான சந்தர்ப்பத்தை பெற தகுதி ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் குல தெய்வங்களான எங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் அவர்கள் அனைவரையும் நாம் நினைவு கொண்டு வந்து நமக்கு கிடைத்த இந்த அரும்பெரும் சந்தர்ப்பம், இந்த சக்தி அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அந்த உயிரான்மாக்களும் அந்த மகரிஷிகள் ஞானிகள் சென்ற அந்த எல்லைக்கு சென்று நம்ம உருவாக்கிய
அவர்கள் நம்மை உருவாக்கிய, அதாவது ஒரு மரம் அவருடைய விழுதாக இருக்கக்கூடிய கொடி வழியிலே வளர்ச்சி பெற்று நாம் வந்திருந்தாலும் அவர்கள் அந்த கனியின் தன்மையாக அவர்கள் ரிஷித்தன்மை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நம் குரு காட்டிய வழியிலே அவர்களை வெண் செலுத்துவோம். ஞான குருவின் அருளால் எங்கள் குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்களின் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களும் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அவருடைய உயிரான்மாக்களும் இந்த தியான வழியினை கடைபிடித்து ஞானகுரு காட்டிய வழியிலே தியானித்து அதன் வழி உடலை விட்டு பிரிந்து சென்ற அனைவரது உயிரான்மாக்களும் குரு அருளால் இந்த சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளுடன் கலந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்கள் அனைத்தும் அங்கே உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று அவர்கள் அனைவரும் பிறவி இல்லை என்ற நிலை அடைந்து கணவன் மனைவியாக கூட்டமைப்பாக குடும்பமாக ரிஷி பத்தினி என்ற குடும்பமாக சப்த ரிஷிகளாக எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்கள் அனைத்தும் அந்த நிலை பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் அனைவரும் எந்த ரிஷி இந்த ஞானத்தின் வழித்தொடரை இந்த பூமியில வித்திட்டு அதனுடைய படைப்புகளாக வளர்ச்சி பெற்று தன் இனமாக தன் வளர்ப்பாக சப்தரிஷி மண்டலத்தினுடைய அங்கமாக வளர வேண்டும் என்று வழி வழியாக இந்த சூரிய குடும்பம் மட்டுமல்ல அனைத்து சூரிய குடும்பங்களில் வழிகாட்டி வளர்ச்சி பெற்ற நிலைகள் அந்த ஒளியின் கூட்டமைப்பாக உருவாக்க வேண்டும் என்று வித்திட்டு அதன் வழி வளர்ச்சிக்கு நம்மை வழி வகுத்து வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த ரிஷியினுடைய அருள் உணர்வுகள் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அனைத்து உயிரான்மாக்களும் பெற்று அனைவரும் அந்த ரிஷியினுடைய ஒரு அங்கமாக அந்த ரிஷி குடும்பத்திலே சப்தரிஷி மண்டலத்திலே இணைந்து நம்மை உருவாக்கிய அந்த அரும்பெரும் சக்திகள் அனைத்தும் தெய்வீக நிலை பெற வேண்டும். தெய்வீக சக்திகளாக இந்த தெய்வீக நிலையாகவே என்றும் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வா ஈஸ்வரா என்று நாம் குரு வழியிலே நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யும் சேவையாக உடலை விட்டு பிரிந்து சென்ற எந்த உயிராத்மாவாக இருந்தாலும் அந்த உயிராத்மாவுக்கு செய்யக்கூடிய சேவையாக அந்த ஈசனுக்கு செய்யும் சேவையாக சப்தரிஷி மண்டலத்திலே அவர்களை நாம் இணைப்போம். அவர்கள் அந்த தெய்வ சக்திகளை பெறச் செய்வோம். தலையாய கடமையாக நாம் இதை ஒவ்வொரு நாளும் கூட்டமைப்பாக சென்று செயல்படுத்தி அவர்கள் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும். மகிழ்ந்து பேரின்ப பெருவாழ்வாக நமக்காகப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் வேதனைகளிலிருந்து அவர்கள் விடுபட்டு என்றுமே இனி மகிழ்ந்து வாழ வேண்டும், பேரானந்த நிலை கொண்டு வாழ வேண்டும் என்று நம்முடைய தாய் தந்தையரும் அவர்கள் உருவாக்கிய தாய் தந்தையரும் அந்த நிலை பெற வேண்டும் என்று நாம் தியானிப்போம். அவர்களை உந்தி சப்தரிஷி மண்டலத்தினுடைய ஒரு அங்கமாக இணைப்போம். அவர்கள் என்றுமே அழியா ஒளி சரீரம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் இதை செயல்படுத்துவோம். அவருடைய நல்லாசியை நாம் இயங்கி பெறுவோம். எங்களுடைய முன்னோருடைய நல்லாசி எங்களுக்கு என்றென்றும் உறுதுணையாக இருந்து அவர் எவ்வாறு முன் சென்றார்களோ சப்தரிஷி மண்டலத்தினுடைய அங்கமாக வாழ்கின்றார்களோ அந்த அருள் வழியில் நாங்களும் எந்த நேரம் இந்த உலகிலே எந்த சந்தர்ப்பத்தில் உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் அவருடைய அரவணைப்பிலே நாங்களும் அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும். இதே உணர்வுகள் எங்களுடைய சந்ததியினருக்கும் இனி வரப்போகக்கூடிய சமுதாயத்திற்கும் எங்கே இதுபோன்ற மனித மகசூல்கள் மனித ஞானத்தினுடைய வளர்ச்சி அது வளர்ந்தாலும் அனைவருக்கும் இந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று குரு காட்டிய அருள் வழியில் மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அவருடைய ஒவ்வொரு நொடி பொழுதுனுடைய தவமே அதுதான். என்னுடைய நோக்கமே இதுதான், என்னுடைய ஆசையே இதுதான். அனைவரும் நல்லவர்கள் ஆக வேண்டும், அனைவரும் ரிஷிகள் ஆக வேண்டும் என்பதுதான். இந்த பித்து பிடித்துதான் இதிலேதான் நான் பைத்தியமாக இருக்கிறேன் என்று அந்த மாமகரிஷி ஈஸ்வராய குருவனுடைய அவர் வெளிப்படுத்திய அந்த உணர்வுக்கொப்ப நாமும் அனைவரையும் சப்தரிஷி மண்டலத்திலே இணைப்போம். அனைவரையும் சப்தரிஷிகளை ஆக்குவோம். அனைவருக்கும் அந்த சப்தரிஷி மண்டலத்தினுடைய பேரருள் பேரலை கிடைக்க வேண்டும் என்று நாம் தவம் இருப்போம். நம்முடைய மூச்சலைகளை பரவச் செய்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதை கடைபிடிப்போம்.